கீரை வடை செய்ய போகிறேன். கீரை வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து அரைக்கீரை. இது வந்து அரைக்கீரை தான் வடைக்கு நல்லாயிருக்கும். அரைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா பாதி போட்டுக்குங்க, அதுவே போதும். ஒரு சின்ன ஃபேமிலினா பாதி போட்டுக்குங்க. அதை நல்லா பொடியாக அரிஞ்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்குங்க. ஒரு கப்பு கடலைப்பருப்பு, இந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பு நான் 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதை போட்டுக்கின்னு இதை நம்ம அரைச்சிக்கிறோம். கடலைப்பருப்பு கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம், பூண்டுலாம் போட்டு இதை பாருங்கள் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட நம்ம அந்த அரை கப்பு வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். அது கூட இந்த அரைக்கீரையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு, பட்டர் பேப்பரில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த வடையை நல்லா தட்டி கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு செய்து கொடுங்க பசங்களுக்கு. கீரை சேர்த்ததுனால கண்ணுக்கு நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.